வாங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பழைய கையெழுத்து நோட்ஸ் இருக்கு. இயற்பியல் நோட்ஸ். இத வச்சு நாம திரவங்கள், அதாவது ஃப்ளூயிட்ஸோட உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டைவ் அடிக்க போறோம். இது ஒரு புதையல தேடுற மாதிரி இந்த நோட்ஸை நாம ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ண போறோம். சரி, ஒரு கேள்வி. வேகமா சலசலன்னு ஓடுற ஆத்துக்கும் ரொம்ப மெதுவா வழியிற ஒரு சொட்டு தேனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னடா இது சம்பந்தமே இல்லாத கேள்வின்னு தோணுதா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் ஒழிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தோட சாவி எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்கிற இந்த பழைய நோட்ஸ்ல தான். சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் எழுதியிருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு மேய்வோம். ஓகே, இப்போ நாம எடுத்த உடனே திரவங்கள்னு உள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சில அஸ்திவாரத்தை போட்டுடலாம். அதாவது எல்லா இயற்பியலுக்கும் பொதுவான சில அடிப்படை விஷயங்கள். அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல முதல்ல வருது விசை, அதாவது ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளை தள்ளுறோம் இல்லனா இழுக்கிறோம், அதுதான் விசை. அவ்வளவுதான். மொத்த இயற்பியலோட பில்டிங் பிளாக்கே இதுதாங்க. இங்கே பாருங்க, இந்த கையெழுத்து நோட்ஸ்ல அந்த உலக புகழ்பெற்ற ஃபார்முலாவை கிறுக்கி வச்சிருக்காங்க. F=ma, நியூட்டனோடது. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளோட நிறை, அதாவது மாஸ் எவ்வளவோ அதுக்கு நாம கொடுக்கிற முடுக்கம், அதாவது ஆக்ஸலரேஷன் எவ்வளவோ, இது ரெண்டையும் பெருக்கினா வர்றதுதான் விசை. சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் இல்லையா? அடுத்து இங்க பாருங்க, m1 l1 t-2ன்னு ஏதோ கோடு மாதிரி எழுதியிருக்கா. இத பார்த்து பயந்துராதீங்க. இதுக்கு பேரு டைமென்ஷனல் ஃபார்முலா. இது ஒன்றும் இல்ல, எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதோட அடிப்படை அலகுகளான நிறை, m மாஸ், நீளம், l லென்த், அப்புறம் நேரம் t டைம் வச்சு எழுதுற ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு ரெசிபி மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, அடுத்த முக்கியமான விஷயம் அடர்த்தி, அதாவது டென்சிட்டி. சிம்பிளா சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு ஸ்டஃப் பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றதுதான் அடர்த்தி. இப்ப யோசிங்க, உங்க கையில ஒரு சின்ன இரும்பு குண்டும் அதே சைஸ்ல ஒரு பஞ்சு உருண்டையும் இருக்கு. எது வெயிட்டா இருக்கும்? இரும்பு குண்டு தானே? ஏன்னா அதுல அடர்த்தி அதிகம். அவ்வளோதான் விஷயம். மறுபடியும் நம்ம நோட்ஸை பாப்போமா? இங்க பாருங்க, அடர்த்தி = நிறை பை கன அளவு, மாஸ் பை வால்யூம். எவ்ளோ நீட்டா சிம்பிளா விளக்கியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பழைய கையெழுத்து நோட்ஸ்ல இருக்கிற அழகே இதுதான். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். வாங்க, இப்போதான் நம்ம மெயின் டாபிக்குக்கே வரோம். அதாவது பாய்மங்கள், அதாவது ஃப்ளூயிட்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல பாய்மம், அதாவது ஃப்ளூயிட்னா என்ன? இந்த நோட் சொல்லுது, அது ஒரு தொடர்ச்சியான உருமாறும் பொருள்னு. சிம்பிளா சொல்லணும்னா, அதுக்குன்னு ஒரு நிரந்தரமான வடிவம் கிடையாது. எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த ஷேப்பை எடுத்துக்கும். தண்ணி, எண்ணெய் மட்டும் இல்ல, நாம சுவாசிக்கிற காத்து கூட ஒரு பாய்மம் தான். ஆச்சரியமா இருக்கா? இப்போ இந்த நோட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் இருக்கு. மேற்பரப்புல இருக்கிற சமநிலையற்ற விசை ஒரு இழுவிசைய உருவாக்குதுன்னு. கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், ஆனா இது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டோட ஆரம்ப புள்ளி. அது என்னன்னு அடுத்ததுல பார்க்கலாம். இந்த கையால வரைஞ்ச படம் அது சூப்பரா விளக்குது. இங்க பாருங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். தண்ணிக்கு நடுவுல இருக்கிற ஒரு மூலக்கூறை சுத்தி இருக்கிற மத்த எல்லா மூலக்கூறுகளும் எல்லா பக்கமும் சமமா இழுக்கும். அதனால அது ஸ்டேபிளா இருக்கும். ஆனா அந்த தண்ணியோட மேற்பரப்புல இருக்கிற மூலக்கூறை யோசிச்சு பாருங்க, அதுக்கு மேல இழுக்கிறதுக்கு ஆள் இல்ல. கீழையும் சைட்லயும் தான் இழுக்க முடியும். இதனால என்ன ஆகும்? அந்த மேற்பரப்பு மட்டும் உள்நோக்கி இழுக்கப்பட்டு ஒரு எலாஸ்டிக் ஷீட் மாதிரி டைட்டா மாறிடும். இதனாலதான் சில சின்ன பூச்சிகளால தண்ணி மேல நடக்க முடியுது. சமல்ல? இன்னும் அதிசயமான பண்புக்கு பேருதான் பரப்பு இழுவிசை, இங்கிலீஷ்ல சர்ஃபேஸ் டென்ஷன். நம்ம நோட்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு திரவத்தோட மேற்பரப்புல ஒரு குறிப்பிட்ட நீளத்துல செயல்படுற விசைதான் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்த கேரக்டர் பாகுத்தன்மை, அதாவது விஸ்காசிட்டி. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு திரவம் ஓடுறதுக்கு காட்டுற எதிர்ப்பு, இல்லனா அதோட தடிமன்னு சொல்லலாம். இப்ப நம்ம முதல் கேள்விக்கு வருவோம். தேன் ஏன் தண்ணிய விட மெதுவா ஊத்துது? ஏன்னா தேனோட பாகுத்தன்மை ரொம்ப அதிகம், தண்ணிக்கு ரொம்ப குறைவு. அவ்வளோதான் விஷயம். தேன் ஒரு சோம்பேறின்னு கூட சொல்லலாம். நம்ம நோட்ஸ பாருங்க, பாகுத்தன்மைங்கிறது ஒரு பாய்மம் ஓட்டத்தை எப்படி எதிர்க்குதுங்கிறதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுது. இது வெலாசிட்டி கிரேடியன்ட்ட பொறுத்தது. இந்த வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா விஷயம் சிம்பிள் தான். ஒரு திரவம் ஓடும்போது அது லேயர் லேயரா ஓடும். ஒவ்வொரு லேயருக்கும் வேக வித்தியாசம் இருக்கும். அந்த வேக வித்தியாசத்தை எதிர்க்கிறது தான் இந்த பாகுத்தன்மை. இந்த ஒரு சின்ன விஷயம்தான்
தேனையும் தண்ணியையும் பிரிச்சு காட்டுது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நாம கத்துக்கிட்ட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு திரவத்துக்குள்ள என்னென்ன ஆற்றல் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த நோட்ஸ்ல ஹெட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ஒரு பாய்மத்தோட ஆற்றலை அளக்குற ஒரு முறை. சிம்பிளா புரிஞ்சுக்க, ஒரு டேம்ல தேக்கி வச்சிருக்கிற தண்ணியை நினைச்சுக்கோங்க. அந்த உயரத்தினாலேயே அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாய்மத்துக்கிட்ட வேலை செய்யறதுக்கு எவ்ளோ ஆற்றல் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த ஹெட். இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு பிரஷர் ஹெட், அதாவது ஒரு திரவம் சும்மா இருக்கும்போது அதோட அழுத்தத்தால அதுக்கு கிடைக்கிற ஆற்றல். இன்னொன்னு கைனெட்டிக் ஹெட், அதாவது அதே திரவம் வேகமா ஓடும்போது அதோட இயக்கத்தால கிடைக்கிற ஆற்றல். ஒன்னு ஓய்வுல இருக்கிற ஆற்றல், இன்னொன்னு இயக்கத்துல இருக்கிற ஆற்றல். எவ்ளோ அழகா இந்த நோட்ஸ்ல பிரிச்சு காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? சரி, இத்தோட இந்த நோட்ஸ நாம கிட்டத்தட்ட முழுசா டீகோட் பண்ணிட்டோம். அப்போ இந்த சின்ன பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல இயற்பியல்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விசைங்கிற ஐடியாவுல ஆரம்பிச்சு ஓட்டம்ங்கிற சிக்கலான விஷயம் வரைக்கும் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 2வது, பாய்மங்களுக்குன்னு பரப்பிழு விசை, பாகுத்தன்மை மாதிரி சில தனித்துவமான குணங்கள் இருக்கு. 3வது, ஒரு பாய்மத்தோட ஆற்றல், அதோட அழுத்தம் மற்றும் இயக்கம்னு 2 விதமா இருக்கு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, ஒரு சாதாரண கையெழுத்து நோட்ஸ்குள்ள கூட இந்த உலகத்தை பத்தின எவ்வளவு பெரிய உண்மைகள் ஒளிஞ்சிருக்க முடியும்னு பார்த்தோம். இனிமே நீங்க ஒரு ஆத்துல தண்ணி ஓடுறத பாக்கும்போதோ இல்ல டீ கப்ல இருந்து ஒரு சொட்டு தேன் மெதுவா வழியறத பாக்கும்போதும் சும்மா அதை பார்த்துட்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத விசைகளையும் ஆற்றலையும் உங்களால இப்போ கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? அடுத்த முறை பார்க்கும்போது கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.